கரூர் சம்பவம் தொடர்பாக ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களிடம் சிபிஐ அதிகாரிகள் 4வது நாளாக விசாரித்து வருகிறார்கள். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கதிர்வேல். வணக்கம் கதிர்வேல், இந்த விசாரணை தொடர்பான விவரங்கள். கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி கரூர் வேலுச்சாமிபுரத்தில் நடந்த தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பரப்புரை கூட்டத்தின் போது 100க்கும் மேற்பட்டோர் சிக்கி காயமடைந்தனர். 41 நபர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு உயிரிழந்தனர். இந்த நிலையில் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி சிபிஐ அதிகாரிகள் கடந்த மாதம் 17ஆம் தேதியிலிருந்து கரூரில் முகாமிட்டு பல்வேறு நபர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். வேலுச்சாமிபுரம் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள், வியாபாரிகள், ஜெராக்ஸ் கடை வைத்திருப்பவர்கள், சிறு கடைகள் வைத்திருப்பவர்கள் என 25க்கும் மேற்பட்ட நபர்களிடம் விசாரணை நடத்தினர். மேலும் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டிருந்த 19 காவலர்களிடம் அவர்கள் விசாரணை நடத்தி முடித்துள்ளனர். இந்த நிலையில் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்ட நபர்களை மீட்பதற்காக வந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்களிடம் கடந்த 3 நாட்களாக 25 நபர்களிடம் விசாரணை நடத்தினர். இன்று 4வது நாளாக மேலும் 3 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களிடம் உரிமையாளர்களிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இன்று 11 மணி அளவில் தமிழக வெற்றிக் கழக வழக்கறிஞர், அரசு மற்றும் பனையூர் அலுவலக ஊழியர் குரு மற்றும் மேலும் ஒரு நிர்வாகியை ஆகிய 3 நபர்கள் இன்று சிபிஐ கரூர் அலுவலகத்தில் விசாரணைக்கு வந்தனர். அவர்கள் நேற்று ஆஜராகி உள்ள நிலையில் மட்டுமல்லாமல் அந்த பேருந்து விஜய் பரப்புரையின் போது வந்த பேருந்தில் இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்களை எடுத்து வந்து சிபிஐ அதிகாரிகளிடம் ஒப்படைத்து சுமார் 1 மணி நேரம் அவர்கள் விசாரணைக்கு ஆஜராகி இருந்தனர். இந்த நிலையில் மேலும் 2வது நாளாக மேலும் பல ஆவணங்களுடன் அவர்கள் 3 நபர்களும் இன்று கரூர் சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராகி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கதிர்வேல்.